அடிக்கடி சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்களே சார், பேசுகிறாங்க போயிடுறாங்க, பிறகு திருப்பி வராங்க பேசுகிறாங்க, அந்த மாதிரி தான் சார் இருக்கிறாங்க. இல்லை, கடந்த 3 ஆண்டுகளாக நிச்சயமாக அது மாதிரியான நிலை தான் இருந்தது. அந்த ஆடியோ ஸ்பீச் வந்தது, அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாகிட்டாங்க. அப்புறம் அப்பப்போ நிர்வாகிகளை சந்திக்கிறேன்னா 6 மாதம் 3 மாதம் ஒரு இடைவெளியோட நிர்வாகிகள் சந்திப்பு இருந்தது. வெளியில் கோவில்கள் மற்ற விழாக்களுக்கு போகிறபோது அங்கங்கே சந்திப்புகள் இருந்தது. ஒரு தீவிர அரசியல் என்பது வரலை. இப்போ கடந்த மாதம் ஒரு அறிக்கை கொடுத்தாங்கல்ல, இதுவரையிலும் நான் பொறுமை காத்திருந்தேன், எப்படியாவது எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்று நம்பியிருந்தேன், ஆனால் இனிமேலும் பொறுமை காப்பது என்பது சரியாக இருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோருடைய ஆன்மாவுக்கு நான் செய்கிற துரோகம் ஆகிடும், அதனால் நான் தீவிர அரசியலில் நேரடியாக இறங்கிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் இப்போ வந்திருக்காங்க. இப்போ இதை தாண்டி கட்சியை ஒன்றுபடுத்துவதற்கான அந்த ஒரு பூர்வாங்க பணிகள் சில முன்னணி தலைவர்கள் அவர்களோடு பேசுகிறதா கூட அவங்க தரப்புலேருந்து சொன்னாங்க, பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றிணைப்போம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இவங்களும் கட்சியை ஒன்றிணைப்போம் அப்படிங்கிறதுல திருமதி சசிகலாவும் இருக்கிறாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவில் இவர்களுக்கும் கட்சிக்கும் தொடர்புள்ள வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டது தான், இனி சேர்ப்பதற்கு இடமில்லை என்று ஒரு பிடிவாதமான நிலையில் இருக்கிறார். இந்த பிடிவாத நிலை தொடர்ந்தால் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெற முடியாது அப்படிங்கிற மாதிரியான பார்வை கட்சியில் இருக்கிற எல்லா மட்டம் அடிப்படை உறுப்பினர்லேருந்து முன்னணி நிர்வாகிகள் வரைக்கும் இருக்குது. அதை திரு எடப்பாடியும் உணர்ந்திருக்கிறார் அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு.